ஹலோ ஒன் அண்ட் மெயின் வெல்கம் டு நாவாஜி. ஸோ இந்த டைம் பார்க்கணும்னா மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இந்த படத்தோட ஆஃபிஷியல் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் கோ வந்துட்டு டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம பார்த்துருந்தோம். நம்ம ராபர்ட் மாஸ்டரும் வனிதாவும் வந்துட்டு இணைஞ்சு ஒரு படம் நடிக்கிறாங்க, லீட் ரோல்ல நடிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருமா, அவங்க சொந்தமாக தான் ஜோயிகா தான் ப்ரொடியூசரா. நம்ம ஸ்ரீகாந்த் தேவா அவர் தான் வந்துட்டு மியூசிக்கா. நான் ஒரு மியூசிக்கு தான் உண்மையிலே ரொம்ப நாள் கழிச்சு மியூசிக் பண்றாரு. ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஸோ இது ஒரு ராம்காம் தான், ராம்காமா தான் இருக்க போது. இந்த ரெண்டு பேரும் காம்போ எப்படி இருக்க போகுது படத்துல பார்த்து வந்துருமா? லெட்ஸ் வாட்ச். வி கவுண்ட் ஆன் 3 2 1 கோ. ஐ வாண்ட் ஹாப்பி பர்த்டே. அதுவும் 40 வயசு தொடர தள்ளி 40 வயசு என்னது இது தெரியாதா? பிராமா கலர் கலரா வாங்கி டிசைனா போட்டு எப்படா நீ கழட்டுவேன்ற காலம் போய் நான் எப்போ வீட்டுக்கு வருவேன், அந்த பிராவை எப்படா கழட்டுவோன்ற காலம் வந்துருச்சு. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் திரியறாங்க. ஆனா அது உண்மை இல்ல. கிராம்ப்ஸ் வந்துருச்சு, கால் இழுத்துக்குச்சு. உனக்கு இழுத்துக்கிற நேரம் பாரு. இந்த அடுப்புல வேகிறவன வேணா நன்னானும் நீ என் பேச்ச கேக்கல. ஷக்கீலா மேம். ஷக்கீலா உனக்கு கொடுக்கதான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஷக்கீலா அத்தையா? உள்ள இருக்கிறது எங்க அத்தை பொண்ணு. நமக்கு ஒரு குழந்தை வேணும். 45 வயசுல குழந்தைய பெக்கணும், அது ஸ்கூலுக்கு அனுப்பணும், அப்புறம் காலேஜுக்கு அனுப்பணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஏப்பா இதெல்லாம் தேவையாப்பா? அவ புள்ளத்தாச்சியா இருக்காளாம்பா. ஓடுகாலி யாரு கூட போட்டோம். அதனால ஒரு பேபியை கூட வித்யா, உனக்கு நான் வேணா இப்ப கூட வா. உனக்கு குழந்தை வேணா எவனோட வெத்துக்குடி. கல்யாணம் ஆகி குழந்தை பெத்துக்கலனா ஏன் குழந்தை பெத்துக்கலன்னு நொட்டுவாங்க. அதே வயசாகி குழந்தை பெத்துக்கிட்டா இந்த குழந்தை உண்ணுதுதானான்னு டைரக்டா நொட்டுவாங்க. நான் குழந்தைன்னு பெத்துக்கிட்டா அது அருணோட குழந்தையா தான் இருக்கும். அதுவும் ஏன் வயித்துல வச்சு 10 மாசம் சுமந்துதான் நான் பெத்துப்பேன். கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு அம்மா துணியை விட புருஷன் துணி தான் ரொம்ப முக்கியம். என்னது? இந்த குழந்தைக்கு நீ அப்பனா? எவன்டா சொன்னது? கோலமாவு கோகிலா படம் பாத்தியா? அதுல நயன்தாரா பவுடர் டப்பால கடத்தினால, ஆமா, அதே மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அத கடத்துறோம். ஜூன் டெலிவரியா? பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியோ? எனக்கு அப்பதான் தெரியுது. திரும்ப ரீயூனிட்டோ எக்ஸ் ஹஸ்பண்ட் தானே? தெரியல என்னடா அது, வீட்டில் பண்ண வேண்டியதுலாம் படத்துல பண்றானுங்க. சரி பரல, எவ்வளோ பார்த்துட்டோம். இதுனா புதுசா நம்மளுக்கு. ஸோ நல்லா தான் இருக்கு. நினைச்ச காமெடியாவே கிரிஞ்சா கொண்டு போயிருவாங்கன்னு. பட் வந்துட்டு அவங்களே எழுதியிருக்காங்க, அவங்களே ரைட் அண்ட் டைரக்டட் பை வனிதா. ஸோ ஒரு மாதிரி சீரியஸாக தான் நல்லா இருக்கு. லைக் வந்து உமன்ஸ்லாம் வந்துட்டு செம்ம கனெக்ட் ஆகும். மேரேஜ் பத்தியான ஸ்டோரி, ஒரு ஃபேமிலி ஸ்டோரி நல்லா தான் இருக்கு. லைக் வந்து எமோஷனலு, காமெடி, ட்ராமா அந்த மாதிரி தான் போக போகுது. லைக் நிறைய உமன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும் நம்புறேன். ஸோ நான் கீழே ஒரு சீன் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா லேடிஸ். ஓகே, ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா, ஹிஸ்டோரி வீடியோ முடிச்சுக்கிறேன். சி நெக்ஸ்ட். டேக் கேர், பாய்.